ஆட்சிக்கு வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்த உடனே அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது ஒரு பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. மாதிரி 2500 ஆக்கிடுறோம், 6 சிலிண்டர் கொடுக்குறோங்கிறதும் இல்லை. ஆனால் அரசியல் வந்து எலெக்ஷன் போது இப்படி தான்ப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வராதுங்கிற மாதிரி மக்களே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. தமிழகம் எங்கேயோ மாற்றி கொண்டு போயிட்டோம். எல்லாருமே நம்ம ஒத்து வந்துட்டோம். ஒரு லைசன்ஸ் வேணும்னா பணம் கொடுக்கணும்ப்பா, இபி கனெக்ஷன் வேணும்னா காசு கொடுக்கணும்ப்பா. இது ரொம்ப ஆபத்து. இப்போ அதையெல்லாம் நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக பண்ண போறோம்னா இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கே உங்களுக்கு மாற்றம் தெரியாது. ஒரு நூற்றாண்டுக்கு நிற்கிற மாற்றம். அந்த மாற்றங்களுக்கான தொடக்கம் ரொம்ப சின்ன பிள்ளை. இதற்கான செலவை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? தாலிக்கு தங்கம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. தாலிக்கு தங்கம்ங்கிறது எதுக்கு? பெண்கள் ஓட்டு. நீங்க தாய்மாமன் சீருங்கிறது எதுக்கு? குழந்தைகள். இது இப்படி எல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கக்கூடாது. எக்கனாமிக் ஸ்கீம்ஸா இருக்கு. இன்னமும் இந்த பொலிட்டிக்கலா இந்த மாதிரி ஜிமிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸ்கூல்ஸை பெட்டர் பண்ணுறாங்கிறாங்க. லேப்டாப் கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது, ஆடு மாடு கோழி கொடுக்குறது தான் ஜெயலலிதா மாடல். தாலிக்கு தங்கம் அவங்க மாடல் தான். இப்போ யார் மாடலும் இல்லாமல் நான் புதுசாக பண்ணுறேன், ஒரு மாற்றம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லதை கண்டினியூ பண்ணணும். அதை வந்து நீங்கள் பேர் மாற்ற வேண்டாம். 1,75,000 கோடி கடன் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு எங்கேயாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? இவங்களுக்குன்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட செலவுகள் இருக்கு. ஏற்கனவே 90-95 ரூபாய்க்கு செலவு முடிவு பண்ணியாச்சு. இந்த வருஷம் இதை 1.5 வாங்கினாங்கன்னா, 1.20 வாங்கினாங்கன்னா அதுவே மாற்றம். அதை கொண்டு வந்து 0க்கு கொண்டு வந்தாங்கன்னா பெரிய மாற்றம். அப்புறம் தான் நம்ம 10 குறைக்க ஆரம்பிக்கும். சார் வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக என்னன்னா சார், இப்போ பட்ஜெட் நேற்று வெளியிட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில இதில் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு சில பணம் கம்மியாக இருக்குது. ஒரு சில இடத்துல விலை ஏற்றிருக்காங்கன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் எதிர்க்கட்சி சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் போது மக்களோட கேள்வி என்ன இருக்குன்னா, இதில் எங்களுக்கு என்னென்ன லாபம் இருக்க போகுது, நாங்கள் இதில் எந்த அளவுக்கு பயன் பெற போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். பட்ஜெட்டுங்கிறதே மக்களுக்கு லாபத்துக்காக தான் போடுறது. அவங்கவுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அந்த விதங்களில் நல்லது பண்ணுறாங்க. யாரும் பட்ஜெட் போடுறதுங்கிறதுல ஒரு மறைமுகமாக மக்களுக்கு சிரமம் இருக்கணும்னு நினச்சி போடுறது கிடையாது. இவங்க இப்போ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. என்னுடைய பார்வை என்னென்னா, அவங்கள இப்போவே நம்ம ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடாது. புதுசாக ஒரு டீம் வந்திருக்கு, ஒரு யங் டீம் வந்திருக்கு. அதுவும் அவங்க சொல்கிறது ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 2 வருஷம் கொடுங்க, நாங்கள் இதை சரி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் சில கமிட்டிஸ்லாம் போட்டு எப்படி தமிழகத்தினுடைய வருவாயை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். அதுக்கு மோன்சிங் கல்வாலியா நிதி ஆயோக்கினுடைய முன்னாள் தலைவரை வச்சு நாங்கள் பண்ணுறோங்கிறாங்க. கவர்மெண்ட் பல சர்வீசஸ் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற சர்வீசஸ்லாம் சரியாக போகுதா, ஸ்லோவாக இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் ரெவென்யூ செக்ரட்டரி சித்திக் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறோங்கிறாங்க. இது 3ஐயும் ஒன்று சேர்த்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அவங்களுடைய இன்டென்ஷன் ஏதோ பெட்டராக பண்ணணுங்கிற இன்டென்ஷன் தான் இருக்குது. இப்போ ஆட்சிக்கு ஒரு 3 மாதம் தான் ஆகுது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சிகளும் கொடுக்குறாங்க. இவங்களும் அதை கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். கொடுக்காது சீமான் மட்டும்தான். பலரும் நினச்சா இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைன்னு. எனக்கு தெரியல, இவங்களே கூட நினச்சிருக்கலாம் வருவோமா இல்லையான்னு. ஒரு பெரிய லெவலில் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்த பிறகு இப்போ வந்த உடனே அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது 1000 ரூபாயை கண்டினியூ பண்ணுறேன்ட்டாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணலை, பட் கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்சம் கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செலவு இருக்கிற சிலதையும் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த ஒயிட் பேப்பரில் அவங்க பல அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட ஒரு நிதி நிலைமை ரொம்ப ஸ்மாராக இருக்குது. 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. நிறைய பணம் லீக்கேஜாக போகுது. பல விதங்களில் பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்குற என்ன நம்ம கொடுக்கணுமோ அதை விட அதிகமாக நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்குது. இந்த லீக்கேஜ் எல்லாம் கட் பண்ணாலே அரசுக்கு வருமானம் அதிகமாகிடும் பண்ணுறாங்கிறாங்க. இப்போ லீக்கேஜெல்லாம் உடனடியாக கட் பண்ண முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கு அரசாங்கம் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதில் ஒரு 30% தப்பாக போகுது, யாரோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 350 கோடிக்கு தான் அரசுக்கு செலவாகணும். ஆனால் 500 கோடிக்கு கொட்டேஷன் கொடுத்து 500 கோடியை கவர்மெண்ட்டை வாங்கிட்டு 150 கோடியை எல்லோரும் பிரித்து எடுத்துக்கிட்டு வெறும் 350 கோடிக்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுற செலவுகளுக்கு தான் பணம் பத்தலை. அதுக்கு தான் அரசாங்கம் தொடர்ந்து கடன் வாங்குது. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன ஆக்சுவலாக செலவாகுதோ அதை பண்ணோம்னா எங்களுக்கு கடன் குறையும். அதை முதலாண்டே பண்ண முடியுமானா முதலாண்டு பண்ண முடியாது. அவங்களுக்கு முதல்ல புரியணும், பெரிய சிஸ்டம் இருக்குது. நம்ம இத்தனை 4 லட்சம் கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கான பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதை இவங்க முதல்ல அவங்களோட ஜெல்லாகணும். நான் கேள்விப்பட்டேன், இப்போ முதலமைச்சர் எவ்ரிடே செக்ரட்டேரியட்டில் மார்னிங் அண்ட் ஈவினிங் உட்காந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் ஆளுங்களை சொல்ல சொன்னார். அது ஒரு நல்ல அப்ரோச், பாட்டம் அப். ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத
அவங்க வந்து மேலதிகாரிக்கு சொல்லி, மேலதிகாரி ஒரு மினிஸ்டருக்கு சொல்லி, அந்த மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு சொல்லி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் போட்டு, ஐயா நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஐயா, அதெல்லாம் சரியாக இருக்குங்களா, சரியாக இருக்குது, மக்களுக்கு பிடிக்குமா, பிடிக்குங்க, ஏதாவது திட்டுவாங்களா எதிர்கட்சி, இல்லைங்க பார்த்துக்கலாங்க, இப்படி போய்கிட்டு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ இவரே டைரெக்டாக வர்ற போது இவருக்கு இதெல்லாம் ஆட்சியை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை. அப்போது இன்டென்ஷன்ஸ் நல்லா இருக்குது, இதில் தவறு வரலாம், இதில் வந்து அவங்க ஒரு பெஸ்ட்டாக பண்ணால் முடியாமல் போகலாம். பட் வந்து நிச்சயமாக தமிழகம் வந்து இப்போ இவங்க சொல்கிற கணக்குப்படி 11 லட்சம் கோடி ரூபா கடனை நாங்கள் எங்களுக்கு ஒரு 2 வருஷம் கொடுங்க, ஒரு 15 வருஷத்தில் இதை மாற்றிட முடியும்னா அது நல்லது தான். அதுக்கு ஒரு ட்ரைக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்க தான் வேணும், ஒரு மாற்றத்துக்கு கொடுக்க தான் வேணும். இப்போ எதுலேயும் இதில் ஹிடன் இருக்க மாதிரி தெரியல. சில இடங்களில் ப்ரைவேட்டைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது மின்சாரத்தை பகிர்மானம் செய்கிறதுங்கிறது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறோங்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட பல ஸ்கீம்ஸ் வந்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் போகுது. இப்போது ரோடு போடுறாங்க, பிபிபி மாடலில் போடுறாங்க, டோல் யாரோ வசூலிச்சுக்கலாங்கிறாங்க. ரோடு வந்துடுது, நமக்கு வண்டியில் போகிறவங்க கட்டணும், வண்டியில் போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, கட்டுறாங்க, அது கூட இருக்குது கம்மியாக இருக்குங்கிறது வேறு. ஆனால் ஒரு நல்ல ரோடு வந்துடுது. அந்த மாதிரி பிபிபி மாடலே இல்லைன்னா நல்ல ரோட்ஸ் இருக்காது, இந்தியாவில் இவ்வளோ நல்ல ரோடுகள் இருக்காது. அந்த மாதிரி இப்போ அரசாங்கம் கடன் வாங்கி தான் எல்லாம் செய்யணுங்கிற போது, அரசாங்கத்திட்ட பணம் இல்லைங்கிற போது, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத விட அரசாங்கம் கொஞ்சம் பணம், ப்ரைவேட் கொஞ்சம் பணம், அதுக்கப்புறம் அதுலேருந்து வசூலிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் டாய்லெட் வந்து ஃப்ரீ டாய்லெட்டுக்கும் கட்டண கழிப்பறைக்கும் வித்தியாசம் இருக்குது. கட்டண கழிப்பறையில் எதுக்கு இங்கே கட்டணம்னா அட்லீஸ்ட் சுத்தமாக வச்சுக்கிறான், அங்கே போக முடியுது, இல்லைனா சும்மா கட்டணத்தை கட்டி வீணாக போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஏதாவது மக்களுக்கு வருமே தவிர, இப்போ ஆடு கொடுக்குறேங்கிறாங்க என்ன நஷ்டம், மாடு கொடுக்குறேன்றாங்க என்ன நஷ்டம், ஸ்கூல்ஸ் 10,000 ஸ்கூல்ஸை பெட்டர் பண்ணுறாங்கிறாங்க என்ன நஷ்டம், அதுலலாம் ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு பண்ணுறதோ, அல்லது வந்து இவங்க இந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறதோ, இன்டர்ன்ஷிப்புக்கு பண்ணுறதோ, இதில் சிலதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாடல், லேப்டாப் கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது, ஆடு மாடு கோழி கொடுக்குறதுலாம் ஜெயலலிதா மாடல், தாலிக்கு தங்கம் அவங்க மாடல் தான். இப்போ யார் மாடலும் இல்லாமல் நான் புதுசாக பண்ணுறேன், ஒரு மாற்றம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லதை கண்டினியூ பண்ணணும். அதை வந்து நீங்கள் பேர் மாற்ற வேண்டாம். இப்போ அம்மா உணவகத்தை இப்போ பேர் மாற்றாமலே தான் போன ஆட்சியில் வச்சுருந்தாங்க. மாத்திரன்னாங்க, வேணும்னா கேட்டுக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த பேர் மாற்றுறது, பில்டிங் பேர் வைக்கிறது இதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணிங்கன்னா உங்களை நினைக்க போகிறாங்க, நீங்கள் என்ன பேர் மாற்றினாலும் உங்களை நினைக்க மாட்டாங்க. இன்னமும் இந்த பொலிட்டிக்கலாக இந்த மாதிரி ஜிமிக்ஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி எனக்கு இந்த பட்ஜெட்டில் பார்த்தா அவங்க மீனவர்களுக்கு பண்ணியிருக்கிறதோ, வீடுகள் பிபிபி மாடலில் கட்டுறதோ, சென்னை மாதிரி இடங்கள்ல இல்லைங்கிறது, இதெல்லாம் ஒரு புது திங்கிங். இந்த திங்கிங்கெல்லாம் இருந்திருக்கு, இப்போ தான் வெளியில் வருது இவங்க. அதே மாதிரி வந்து சுற்றுலாவுக்கு நிறைய பண்ணுறேங்கிறாங்க. சுற்றுலாங்கிறது வந்து அண்டர் யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸ் தமிழ்நாட்டில். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வெளிநாடுகளில் ஒரு பெரிய விஷயம் மாதிரி டூர் பண்ணுறானுங்க. இங்கே நீங்கள் மகாபலிபுரத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுற போகிறாங்கிறாங்க. ஆறுகள் சுற்றுலா பண்ண போகிறேன்றாங்க. மலையேற்றம், பறவைகள், விளையாட்டு சுற்றுலா பலது பண்ணுறேங்கிறாங்க. ஸோ புது ஐடியாஸும் வந்திருக்கு. ஒரு பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை, ஒரு பெரிய டைடல் பார்க் பண்ண போகிறோம், அதை பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி 2500 ஆக்கிடுறோம், 6 சிலிண்டர் கொடுக்குறோங்கிறதும் இல்லை. இதெல்லாம் அரசியல் வந்து எலெக்ஷன் போது இப்படி தான்ப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வராதுங்கிற மாதிரி மக்களே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க போட்டிருக்கு. போன ஆட்சியிலையும் அப்படி இருந்தது, இந்த ஆட்சியிலையும் அப்படி இருக்குது. இது மாதிரி அது ஒழிஞ்சிட்டா நல்லது. தேர்தல் சமயத்தில் என்ன யோசிச்சு இவங்க ஒரு ஐடியா பண்ண போகிறாங்க, ஒரு ஐடியாவும் இருக்குது. அது எப்படிடா ஜெயிக்கலாம், இன்னொரு கட்சியோட கூட சொல்லலாம் தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. வந்து உட்கார்ந்த பிறகு யோசிச்சு பண்ணுறது தான் கரெக்டு. அந்த விதத்தில் இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து அவங்க சொல்கிறது வந்து இப்போது நாங்கள் வெளிப்படைத்தன்மையை கொண்டாந்துருக்கோம் டெண்டரில் அப்படிங்கிறாங்க. அரசு ஊழியர்களை வேலைக்கு எடுக்கிறதுல வெளிப்படைத்தன்மை கொண்டாட போகிறாங்கிறாங்க. ப்ரொமோஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கும் காசு வாங்கிட்டு போட்டுட்டு இருந்தாங்க, வந்தவங்கலாம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க, மக்கள் தான் செலவழிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதையெல்லாம் நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக பண்ண போகிறோன்னா இதெல்லாம் இன்றைக்கி நாளைக்கே அவங்களுக்கு மாற்றம் தெரியாது. இந்த மாற்றங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு நிற்கிற மாற்றங்கள். தமிழகம் எங்கேயோ மாற்றி கொண்டு போயிட்டோம். நம்ம சிஸ்டமே இப்படி தான், எல்லாருமே நம்ம ஒத்து வந்துட்டோம். ஒரு லைசன்ஸ் வேணும்னா பணம் கொடுக்கணும்பா, ஒரு இபி கனெக்ஷன் வேணும்னா காசு கொடுக்கணும்பா, மக்களே சம்மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப ஆபத்து. இது ரோடு போட்டால் அப்படி தான்ப்பா இருக்கும். இதெல்லாம் மாற்றணும். நம்ம முன்னேறின மாநிலம், உலக லெவலில் நம்ம ஒரு பெரிய ஐரோப்பிய நகரங்களுக்கு ஈக்குவல்னால் இப்படியா, அந்த மாற்றங்களுக்கான தொடக்கம் ரொம்ப சின்ன புள்ளி. 10,000 மைல் பயணம் ஒரு அடியில் தான் தொடங்குதும்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டெப், அந்த டைரக்ஷன் இஸ் 10,000 கிலோமீட்டர்ஸ். நான் அப்படி தான் இதை பாசிட்டிவாக பார்க்க விரும்புகிறேன். யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், ஒரு முயற்சின்னு நினைக்கிறேன். சார், ஆனால் அப்படி பார்க்கும்போது நிறைய விமர்சனங்கள் மற்ற கட்சியிலேருந்து வைக்கும்போது நிறைய பணம் வந்து அதிகமாக வந்து ஒரு சில இடத்துல வந்து செலவு பண்ணுறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து தங்கம், அதுக்கப்புறம் திருமணத்திற்கு சார்ந்தது, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல செலவு பண்ணுறாங்க. கல்விக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செலவு பண்ணதை விட ஒரு கோடி வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியா ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது இதற்கான செலவை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்,
இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தாலிக்கு தங்கம் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் நான். தாலிக்கு தங்கம்ங்கிறது எதுக்கு? பெண்கள் ஓட்டு. நீங்கள் தாய்மாமன் சீருங்கிறது எதுக்கு? குழந்தைகள். இது இப்படியெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கக்கூடாது. எக்கனாமிக் ஸ்கீம்ஸாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ யார் ரியலாக தேவைப்படுறாங்களோ, இப்போ விதவைகளுக்கு பென்ஷன், மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன், நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னாடி கொடுக்குறோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம், இதெல்லாம் நீட் பேஸ்டு. பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து லேப்டாப் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம், அதெல்லாம் நீடு. இது மாதிரி வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இப்போ நிறைய ஐரோப்பிய நாடுகளில் குழந்தை பிறப்பு குறைஞ்சி போச்சு, அவங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டா காசுங்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லலை. இது இது இந்த மாதிரி திட்டங்கள் தேவையில்லை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ போன பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட் குறைஞ்சிருக்குன்னா, போன பட்ஜெட் 44,000 கோடி போட்டு அதில் 4,000 கோடி 5,000 கோடி எங்கேயோ போயிடுச்சு, 40,000 கோடி தான் செலவழிச்சாங்க. ஆனால் இங்கே 1,000 கோடி கம்மி. ஆனால் மொத்தமே கவர்மெண்ட் வந்து இப்போ கரெக்டாக செலவு செய்யணும்னா லாபம் தானே. இவங்க தான் லீக்கேஜை கட் பண்ணுறேன்றாங்களே. இப்போ அது வந்து நீங்கள் என்ன பட்ஜெட்டுங்கிறது முக்கியம் இல்லை, எதில் செலவு பண்ணுறோம், போதுமான அளவு பண்ணுறோமா, கூடுதலே பண்ணுறோமான்னு முக்கியம். நிச்சயமாக வந்து இப்போ பல கான்ட்ராக்டுகளில் நம்மளே பார்க்குறோம், எவ்வளோ பேர் வந்து யார் எலெக்ஷன் இருந்தாலும் கோடீஸ்வரனாக தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆரம்ப நிலையை பார்த்தா சாதாரணமாக தான் இருக்குது. இப்படி மாறிப்போச்சு, இந்தியாவே மாறிப்போச்சு. தமிழகம் பல மாநிலங்களுக்கு இதுக்கு முன்மாதிரியாக வேறு இருக்கிற ஆபத்தெல்லாம் இருக்குது. அந்த விதத்தில் இந்த பட்ஜெட்டினுடைய ஒட்டுமொத்த அளவை விட இவங்க இப்போ காமராஜர் ஸ்கூல்ஸுங்கிறாங்க, ஸ்கூல்ஸ் இன்னும் கிளென்லினஸ் பண்ணுறேங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க. திங்கிங் நல்லா தான் இருக்குது. பல இடங்களுக்கு பரவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது தொடக்கம் தான், இது போதுமானது இல்லை, இது போதுமானதே இல்லை. பட்டு ஆரம்பம் அவங்களுடைய ஒரு சிந்தனை சரியாக இருக்குது, தைரியமாக பண்ணுறாங்க. இதை வந்து சுலபமாக 2,500 கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கலாம், எல்லோரும் வாங்கின மாதிரி நாங்களும் வாங்குறேன்னு சொல்லலாம், அது இடத்தீரதில் நாங்களே ஜெயிச்சுட்டு போகிறோன்னு சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாததுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை நான் பாராட்டுறேன். இது தைரியம் தொடருமாங்கிறது சந்தேகம். ராஜீவ்காந்தி வந்தபோது அப்படி தான் இருந்தார், ராகுல் இல்லை. ராஜீவ்காந்தி வந்தபோது ரொம்ப க்ளீன் கவர்மெண்ட்டாக இருந்தது, எம்ஜிஆர் வந்தபோது ரொம்ப க்ளீன் கவர்மெண்ட்டாக இருந்தது, கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து அவங்க தலையில் ஊற்றிடும், அண்ணே நம்ம ஜெயிக்க முடியாது என்னன்னு, இவரை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்படி தொடர்ந்தால் நல்லாயிருக்கும் சார். அதே மாதிரி இப்போது கடைசியில் முடிக்கும்போது 1,75,500 கோடி கடன் வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்கன்றப்போ, ஏற்கனவே இருந்த கடன் அதிகமாக இருக்குது, அப்போ அதோட இது சேருதுன்றப்போ இது எங்களுக்கு எங்கேயாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறது மக்களோட ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏற்கனவே போன எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் மின் கட்டணம் எங்கேயோ உயருது, அது என்ன காரணம் என்ன ஏதுன்னே எங்களுக்கு தெரியலைன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்றப்போ இந்த கடன் திருப்பி எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஒரு பால் விலையோ இல்லை பஸ்ஸில் ₹1 ஒரு ஆளுக்கு கூட்டினா கூட அது எங்கேயோ வந்து எங்களுக்கு பாதிப்பு தானே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஏறுமா? அதாவது விலையெல்லாம் எல்லாருக்கும் கூட தாங்க செய்யும். பால் விலை கூடனா அரசாங்கத்துக்கு லாபம் இல்லை, பால் உற்பத்தியாளர்களுக்கு. அவன் எத்தனை நாளைக்கு 17 ரூபாய்க்கு 34 ரூபாய்க்கு லிட்டர் கொடுப்பான்? அவன் குடும்பம் அவன் புள்ள படிக்கணும்ல, பால் விலை ஏறத்தான் செய்யும். நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோ ஸ்கிராப்பை எல்லாம் வந்து வேண்டியவனுக்கு விற்கிறாங்க, காசே வரல, இஷ்டத்துக்கு ஆள் வந்து காசு வாங்கி வேலைக்கு போடுறாங்க, அவன் வேலையே செய்ய மாட்டான். இப்படிலாம் இருந்தால் நமக்கு தான் நஷ்டம். நம்ம அந்த நஷ்டத்தையெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் இஸ் பர்டன் ஆன் பீப்புள். நீங்கள் 1.25 லட்சம் கோடி கடன்னா இவங்க இப்போ ஏற்கனவே போயிட்டு இருக்கிறதோட இவங்க தொடரணும். இப்போ இதே அளவுக்கு எல்லா அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு அடுத்த பே கமிஷன் வந்தால் சேலரி இன்க்ரீஸ் கொடுக்கணும், ஏற்கனவே பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், மெடிக்கல் ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் கொடுக்கணும், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும். இவங்களுக்குன்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட செலவுகள் இருக்குது. அதுக்கு மேலே இவங்க புதுசாக செய்கிற செலவுகள் தான். அந்த காமராஜர் உணவு திட்டத்தை நாங்கள் கொஞ்சம் பண்ணுறோம், அதான் பண்ணலாம். ஏற்கனவே 90-95 ரூபாய்க்கு செலவு முடிவு பண்ணியாச்சு. இவங்க 5 ரூபா 10 ரூபா கூட பண்ணுறாங்க. அந்த 5 ரூபா கூட 10 ரூபா பண்ணாமல் முடியாது. அதனால் இது பழைய கடன்களின் தொடர்ச்சி. இந்த 1.25 லட்சம் கோடி இந்த வருஷம் வாங்கினாங்கன்னா அடுத்த வருஷம் இதை 1.5 வாங்கினாங்கன்னா 1.20 வாங்கினாங்கன்னா அதுவே மாற்றம். அதை கொண்டு வந்து 0க்கு கொண்டு வந்தாங்கன்னா பெரிய மாற்றம். அப்புறம் தான் நம்ம 10 குறைக்க ஆரம்பிக்கணும். ஆக இந்த வண்டி ரொம்ப தூரம் போகணும், தப்பான பாதையில் ரொம்ப தூரம் போயிட்டோம். நம்ம இப்போ ரூட்டை மாற்றி கொண்டு வரணும், கொண்டு வர உடனும் எல்லாரும் வரணும். பட்ஜெட்ல இந்த விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? இதுல நான் வந்து முதல்ல பயந்தது தான் இருந்தது, இவங்க திருப்பி வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறோன்னு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி. இப்போது நீங்கள் வந்து கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னால், இப்போ கடன் வாங்குற போதே தள்ளுபடி ஆகும்னு நினைப்பாங்க கூட்டுறவு சங்கத்தில். இது ஒரு பழக்கமாக்கிட்டாங்க. இப்போ கடன் வாங்கினா கட்டணுங்கிறதே கிடையாது. இதுக்கு நீங்கள் மானியமாகவே கொடுத்துட்டு போகலாமே. எதுக்கு கடன் வாங்கினவங்கெல்லாம் வந்து உண்மையிலே சிரமப்படுறவங்க எத்தனை பேர், கடனை வந்து சும்மா கடன் வாங்கினவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மொத்த பேருக்கும் தள்ளுபடி பண்ணுறீங்க. அப்போ கடன் வாங்காதவன் என்ன நினைப்பான், நம்ம ஒரு முட்டாள்றா, நம்ம வாங்காமல் விட்டோம். இவங்கள்ட்ட கடன் வாங்கினா தள்ளுபடி நடக்குது.
ஒரு 50,000 கிடைக்குது, 75,000 கிடைக்குது. நீங்கள் வந்து இந்த நம்ம நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த ஓட்டை நம்பி தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஓட்டு வந்து யார் போடுறாங்கன்னு இவங்களுக்கு புரியல. அதனால மொத்தமாக எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க அவங்க. இவங்க அறிவிக்கிறதெல்லாம் இவங்களையே கேட்டாலே இவங்களே தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. போட்டின்பாங்க. அந்த போட்டியில் பண்ணுற பொழுது அரசாங்கத்தினுடைய பணம் ரொம்ப செலவாகுது. இவங்க உண்மையிலே யாருக்கெல்லாம் தேவைங்கிறத இந்த முறையை அறிவிச்சிருக்கணும். அநேகமாக யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் தேவை, அவங்களுக்கு அதை சரியாக டெலிவர் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் தேவையில்லாதவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ தைரியமாக அவங்களுக்கு மாட்டேன்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் பண்ணாலே நம்மளுடைய கடன்கள் குறைஞ்சிரும். இப்போ ஒரு மாதம் நம்ம கொடுத்துட்ருக்கிறது எனக்கு தெரிஞ்சே எத்தனையோ பேர் நல்லா அங்கே அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு, நல்லா தனியாரில் வேலை செஞ்சுட்டு, நல்லா சம்பாதிக்கிறவங்க பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பணம் எல்லாம் வந்து பொதுமக்களுடைய தலையிலேருந்து அவங்க கடன்லேருந்து தான் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் பற்றி ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு ரிவ்யூவுக்கு ஒரு கமிட்டி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். என்னன்னா, இந்த ஆட்சி வரதுக்கு முன்னாடி முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு 4 இது இருக்குல்ல சார். என்னன்னா, இலவச பேருந்து, பெண்கள் எல்லாருக்குமே இலவச பேருந்து. இது வந்து முதல். இலவசமாக 6 சிலிண்டர், அதாவது எல்லா வீட்டுக்குமே. அதுக்கப்புறம் 2,500 ரூபாய் பெண்களுக்கு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய். இந்த 4மே இதில் வந்து கொண்டு வரவே இல்லை. இது 4மே இதில் சேர்க்கவே இல்லைங்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்குது. எந்த மக்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது சார்? நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறது, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃப்ரீ சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கு போன வட்டமாவது 2,500 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, இப்போ அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்றப்போ இதெல்லாம் உள்ள வரதா இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து அரசியலில் இவர் ஜெயிச்சு வந்து இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல. மற்றவங்களாம் 6 சிலிண்டர் சொல்லியே. இப்போ சொல்லாத சீமான் ஜெயிச்சுருந்தா இவங்க எங்கே போவாங்க 2,500 ரூபாய்க்கு? இது வந்து ஒரு கட்டாயமாக எனக்கு வந்தே ஆகணும்னு யாரும் போராட முடியாதுங்க. இது அரசாங்கம் வந்தால் கொடுக்குறேன்றாங்க. 6 சிலிண்டருங்கிறது நீங்கள் சிலிண்டர் விலையை நியாயமான விலைக்கு விற்றாலே போதும். சிலிண்டர் புக் பண்ணோன்னு கிடைச்சாலே போதும். அதுதான் கௌரவமான வாழ்க்கை. எவனாவது ஒருத்தன் எனக்கு ஓசியில் கொடுறான்னு கேட்குறது இல்லை கௌரவமான வாழ்க்கை. அது மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அவங்களுக்கு முதல்ல வீடே இல்லை, அவனுக்கு போய் கேஸ் சிலிண்டர் கொடுத்து என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் உஜாலா ஸ்கீம் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிலிண்டர் இல்லைங்கிற போது சிரமம் வந்துச்சு. இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சு. அதனால இவங்க இந்த சிலிண்டர்லாம் இவங்க கொடுக்கணும்னா எங்கே இருக்குது பணம்? இப்போ இந்த பணங்கிறது திருப்பி வந்து 1 கோடி பேருக்கு 6 சிலிண்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6 கோடி சிலிண்டர். ஒரு சிலிண்டர் வந்து 1000 ரூபாய். 6 கோடி இன்ட்டு 1000 எவ்வளோ? அவ்வளோ ரூபாய் எங்கே இருக்குது? நீங்கள் என்ன 1,70,70,000 கடனுங்கிறீங்களே. அதனால நீங்கள் 6 சிலிண்டர் கொடுங்க, நீங்கள் 4 சிலிண்டர் கொடுங்க. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க. இப்போ 1,30,00,000 பேருக்கு நம்ம வந்து உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் அட்டை குடும்பங்களே 2 கோடி தான் குடும்பங்கள். நீங்கள் இதில் 1,30,000 வந்து 1000 ரூபா உதவிக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அதே மாதிரி பெண்களே நம்ம பல சமயங்களில் பார்த்தோம். எங்களுக்கு நல்ல பஸ் சர்வீஸ் விடுங்க, நாங்கள் எங்கே கேட்டால் உங்களை பஸ்ஸு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ எல்லா பெண்களுக்கும் இலவசங்கிறதும் எல்லா ரூட்லேயும் இலவசங்கிறதும் அவ்வளோதான். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை இழுத்து மூட வேண்டியதான். இல்லைன்னா அதுக்கு 30,000 கொடுக்கணும். இப்போவே அவங்க வந்து விவசாயிகளுக்கு இப்போது 6,000 கோடிக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மின்சாரமே ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்கிற நிலத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லணும். அல்லது அவங்களுக்கு நீங்கள் மானியமாக கொடுத்துடணும். இப்போ சோலார் வச்சா அவங்களுக்கு தண்ணி வந்துட போகுது. சோலார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம் கொடுத்து சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்கள் விலையை போட்டு வாங்கி கொடுத்துருங்க. தொடர்ந்து இலவச மின்சாரம் கொடுக்கறதுக்கு பதிலாக சோலார் யூனிட்டை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் போட்டு இறச்சிட்டு போகுது, டிஎன்இபி போட்டு நிம்மதியாக இருக்கும். இது மாதிரி பல திட்டங்களை அவங்க பண்ணலாம். நான் வந்து பணம் இருந்தால் இதெல்லாம் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ பெரிய பணக்கார நாடுகளில் கூட இந்த நீங்கள் சொல்கிற இவ்வளோ பெரிய வெல்ஃபேர்லாம் கிடையாது. சாப்பாடு கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும், ஒழுங்கான டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், கல்வி கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும். இதுகளை வந்து ஒழுங்காக கொடுக்குற அரசாங்கம். ஓகே சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.